சபாநாயகர் சொல்றாரு தென் பிரச்சனையே இல்லை அப்படின்ற மாதிரி சபாநாயகர் ஒரு கருத்து சொல்லிட்டாரு. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட நானே ஏற்கனவே சொல்லுவேன். அது ஆர்டிஐல என்ன எடுத்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா, கடந்த 6 ஆண்டுகள்ல 633 வழக்குகள் தென் மாவட்டங்கள் மட்டும் ஜாதிய வன்கொடுமைகளை பதிவாகிருக்குது. 11.5 கோடி இழப்பீடா தமிழக அரசு வழங்கியிருக்கு. ஸோ ஆர்டிஐல ஒரு கருத்தும் சபாநாயகர் கருத்தும் சொல்றது எப்படி பார்க்குறீங்க? சபானுடைய பார்வை அது. நீங்கள் சொன்ன மாதிரி ஆர்டிஐயில் போல வழக்குகள் இருந்து போட்டு 11 கோடிக்கு மேலே கொடுத்துருக்காங்கிறது உண்மைதான், இல்லைன்னா சொல்ல. அது எந்த சூழ்நிலையில் அந்த கொலை நடந்துச்சு, ஜாதிய கொலையா ஆணவ கொலையா என்பது உங்களுக்கு சமீபத்தில் நடந்தால் ஆணவ கொலை, உங்களுக்கு நான் ஏற்கனவே பதிவு பண்ணி கவின் கொலை ஆணவ கொலை, இந்த மாதிரி நடந்த சம்பவங்கள் உண்மைதான், இல்லை என்று சொல்லுது. அவர் எந்த ஆங்கிளில் அதை சொன்னார்னு அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும், நான் சொல்ல முடியாதுல்ல. இல்லை, அவர் திமுகவில் இருக்கார், அப்புறம் திமுக பாதுகாம எதிர்பார்ப்பா, இது எப்படிங்க நீங்கள் சொல்லுது? அப்படி இல்லைல்ல, ஒரு அரசியல் கட்சியில் சபாநாயகரை பொதுவானவரை போடுறாங்க, யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களில் ஒருத்தர் தான் போடுறாங்க. அப்போ அவர் திமுக தானே. இப்போ அவர் சபாநாயகர் தனியாக நிற்பாரா? நிற்க மாட்டாங்க, திமுக தானே. திமுகவை சார்ந்தவங்க திமுகவுக்கு தான் சாதகமாக சொல்லுவாங்க, அது தப்பு இல்லையே. இப்போ நான் ஒரு அரசியல் கட்சியில் நான் வந்து கூட்டணி வச்சேன்னா அந்த அரசியல் கட்சிக்கு விசுவாசமாக இருக்கிறது தானே நியாயம், அதான நியாயம், அதுதான் அப்படி தான் சொல்லி. நெல்லை மாவட்டம் வந்து வளர்ச்சி பாதையில் போயிட்டு இருக்குது நினைக்கிறீங்களா நீங்கள்? கண்டிப்பாக போகுது, என்ன உங்களுக்கு சந்தேகம்? தொழில் வளம் இப்போ சிப்கார்டெலாம் வந்திருக்குல்ல, சிப்கார்டு வந்திருக்கு, மாநகராட்சியை டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க, உங்களுக்கு தெரியும். எல்லா இடத்தையும் தோண்டி போட்டு வேலை நடந்துகிட்டு இருக்கு, அது தெரியும். எல்லாமே சீர் குலையாமல் நிரந்தரமாக டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நெல்லை மாவட்டத்தை, எல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. மின்வாரியம், போக்குவரத்து கழகம் இந்த இதெல்லாம் கோரிக்கை வலியுறுத்தி தொடர் போராட்டங்கள்லாம் முன்னெடுத்துட்டு இருக்காங்க. அவங்க ஓய்வூதியம் தரணும், இல்லை அவங்க தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்பதற்காக போராடுறாங்க, அது உண்மைதான். இப்போ அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், இந்த மாதிரி போக்குவரத்து துறை, இது மாதிரி அவங்க போராடுறதுக்கு காரணம் அவங்க உரிமைகளுக்காக அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. அரசுக்கு கவனம் செலுத்தினா அவங்க போராடினா தான் தெரியும். அதில் போராட்டத்தின் வாய அரசு கவனத்தை ஈர்ப்பு கொண்டு போகிறாங்க, இதுதான் உண்மை. நவம்பர் மாதம் பருவமழை ஆரம்பிக்க போது சிட்டி ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, இருக்கிற 55 வார்டுமே பெரும்பாலான சாலைகள் ரொம்ப மோசமாக இருக்குது. சிட்டி பூரா இல்லை, தமிழ்நாடு பூரா அப்படி தான் மாவட்டத்தை பற்றி சிட்டிக்குள்ள ரொம்ப மோசமாக இருக்குது. நெல்லை கார்பரேஷனோட செயல்பாடுகள் எப்படி போகுது, என்ன சொல்லுங்கள்? கார்பரேஷன் மேயர்கிட்ட நான் நிறைய திருப்பி ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறேன், கூடிய விரைவில் நாங்கள் செஞ்சு கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக செஞ்சுருவோம், தேர்தலுக்கு முன்னால் நாங்கள் முடிச்சிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அது வாக்குறுதியாக பொய்யாங்கிறத போக தான் தெரியும். அவருக்கு கொடுக்க அசைன்மெண்ட் நான் கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துருவேன், சீக்கிரமாக முடிச்சிடுவேன். பாதாள சாக்கெல்லாம் நிறைய எல்லாம் தோண்டி போட்டிருக்காங்க, அந்த வேலைகள் துரிதமாக நடந்துக்கிட்டு இருக்கு, டெண்டர் கால்பார் பண்ணி கொடுத்துட்டோம், வேலை சீக்கிரமாக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்லது நடந்தால் நமக்கு சந்தோஷம், அவ்வளோதான். அடுத்த மாதத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன், அதுக்கு முன்னால் உங்களுக்கு பத்திரிக்கை நான் செய்தி கொடுப்பேன். நவம்பர்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஆமாம், ஒவ்வொரு சட்டமன்றமும் தமிழ்நாடு முழுவதும். அரசியல்னாலே அதுதானே சஸ்பெண்டாக இருக்கணும். அந்த முடிவை உங்களுக்கு அறிவிப்போம்னு சொல்கிறேன், சீக்கிரமாக அறிவிக்கிறேன். இப்போ தான் எனக்கு தெரியல, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. அவர் மூத்த தலைவர், மூத்த அரசியல்வாதி, அவர் சிறந்த குணமடைந்து நிரந்தரமாக மக்களுக்கு சேவை செய்ய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் வர வாழ்த்துக்கள். அது வந்து 3 நாளுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு தலைவர்னு இருக்கும்போது கிளையில் 2 பேர் பிரிஞ்சு போனால் அது அதிமுக சொல்லணும். இன்றைக்கு சூழ்நிலையில் அண்ணன் எடப்பாடி அவர்கள் தான் அதிமுக தேர்தல் கமிஷனால் ஒப்புவிக்கப்பட்டது. அதனால் அதிமுக ஒன்று தான், அதுலேருந்து 2 பேர் 3 பேர் பிரிஞ்சாங்கிறதுனால பிரிஞ்சுட்டு நீங்கள் முடிவெடுத்துறாங்க. இன்றைக்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் தான். இன்றைக்கி என்டிஏவோட தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் தான். அதுதான் இப்போ உண்மையானது, அதான் அதில் மாற்றுக்கிறது இல்லை. பிரிந்ததனால் பிளவுபட்டுன்னு நீங்கள் முடிவெடுத்துறாங்க. அது இல்லை, எல்லாம் ஒன்றா இருக்கணும், எல்லோரும் விரும்புகிறது தானே, மக்கள் எல்லாம் அதுதானே விரும்பும், எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் தானே விரும்பாங்க. பிரிவுன்னு சொல்ல முடியாது, எங்கிட்ட இருந்து ஒருத்தர் போயிட்டாருன்னா அது பிரிவு இல்லை, அவர் விட்டு விலகிருக்காருன்னு அர்த்தம். பிரிவுன்னு எப்படி சொல்லுங்க? அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரா? ஆமா, அந்த விலகல்னால ஒரு பாதிப்பு கட்சிக்கு வராது. அவர் விலகல்னால கட்சிக்கு பாதிப்பு வராது. எப்படி சொல்றீங்க? அரசியல் கூட்டணி பிளவு என்பது வேறு, தனிப்பட்ட கருத்துல பிரிவுங்கிறது இது தனிப்பட்ட கருத்துல பிரிஞ்சது தான். இது பிளவு அல்ல, தனியாக விலகிருக்காரு அவ்வளோ. ஆமாம், ஆகலாம், ஆகாமல் இருக்கான். அது தனிப்பட்ட நபரை வந்து நீங்கள் விமர்சனம் செய்யக்கூடாது.
தனியாக போயிருக்காரு, அவ்வளோதான். அவர்கிட்ட தொண்டர்கள் இருக்கணும், இல்லை அவர்கிட்ட படைகள் இருக்கணும், இல்லாட்டா அவர்கிட்ட பெரிய மாசு இருக்கணும். அப்படிலாம் இல்லாதவங்கள நீங்கள் பேசக்கூடாது. அவங்க கட்சியில் இன்டர்னல் ப்ராப்ளம், அவர் வெளியில் போயிருக்காரு, அவ்வளோதான். நாளைக்கு சேர்ந்துருவார். ஒன்றும் நம்ம சேரலைன்னா அது அவங்க இஷ்டம் தான், நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் அரசியல் என்பது அதிமுக ஒன்று தான். சேருவாங்கன்னு எடுத்துக்கலாமா? அது அவர் தான் சொல்லணும். யார் பிரிஞ்சாங்களோ சேர்ந்த கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, இதுதான் நாங்கள் சொல்லக்கூடிய கருத்து. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. அந்த தலைப்பு தான் எதிர்பார்க்கிறேன். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.